என்னுடைய நண்பர்களுக்கு நான் அதிகமாக பரிசு கொடுத்த நாவல்களில் இந்த மின்தூக்கியும் ஒன்று. இந்த டிஎம்இ படித்த இளைஞன் ஒரு கட்டத்தில் ஊரில் போய் இருக்கணும் அப்படின்னு வந்து செட்டில் ஆகுற வரைக்கும் இந்த இந்த நாவல் பயணிக்குது. இதற்கு இடையில லிஃப்ட் வரைக்கும் போதுமான தகவல்களை கொடுத்து, அதனால் தகவல்களாக கொடுத்து மிரட்டிடாமல் எப்போ தேவையோ எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் தகவல்களை கொடுத்து அது வச்சுட்டு வேலைக்கு வர்ற அந்த தொழிலாளியா அந்த வேலைக்கு வந்துட்டு இந்த வளைகுடா கொடுக்குற வாய்ப்புகளை பயன்படுத்தி ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு முன்னேறான். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு புத்தகத்தை பற்றி பேசலாமா? இன்னைக்கு நான் பேசுறதுக்காக தேர்ந்தெடுத்த புத்தகம் அபுல் கலாம் ஆசாத் ஐயா எழுதிய மின்தூக்கி. வளைகுடா வாழ்வு, இந்த கல்ஃப் லைஃப் அப்படின்றது ஓரளவுக்கு தமிழர்கள் அனைவருக்கும் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒன்று தான், பரிச்சயமான ஒன்றாக இருக்கும். ஏன்னா அவங்க குடும்பத்தில் இல்லைனாலும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, பக்கத்தில் இருக்கவங்க யாரோ ஒருத்தர் வந்து வளைகுடா நாட்டில் வேலை பார்க்குறவங்களா பார்த்தவங்களா இருக்கலாம், இல்லை இப்போ கூட பயணத்துக்கு அதுக்கான வேலைகளில் ஈடுபட்டிருக்கலாம். இந்த வளைகுடா வாழ்வு என்பதும் அந்த வளைகுடாவில் ஒரு வேலை கிடைக்கிறது என்பதும் ஒரு ஒரு பெரிய அதுவே ஒரு பெரிய பணி தான் அந்த கிடைக்கிறது. இப்போல்லாம் இந்த உலகமயமாக்கல், இணைய வளர்ச்சி இதற்கு பின்னர் வந்தது கொஞ்சம் இந்த உலகம் பூரா வளைகுடா மட்டும் இல்லாமல் எங்கேனாலும் வேலைக்கு போகிறதுன்றதுக்கான வழிகள் கொஞ்சம் வெளிப்படையாக இருக்குது. 90களின் தொடக்கத்தில் அப்படியான எளிமையான வழி கிடையாது. ஏஜெண்ட் இருக்கணும், ஏஜெண்ட் மூலமாக தான் வரணும். எந்த ஊர் போகணுன்னாலும் மும்பையில் போய் மும்பை ஏஜெண்ட்டில் பார்த்து பணம் கட்டி அங்கே அவங்க ஏற்பாடு பண்ணி அப்புறம் இங்கே விசாவுக்கு ஏற்பாடு பண்ணி இந்த மாதிரி பெரிய வேலை. அப்போ இந்த மின்தூக்கியின் நாயகன் ஆரிஃப் பாஷா 90களில் மும்பையில் போய் தங்கியிருந்து ஒரு ஏஜெண்ட் மூலமாக பணம் கட்டி சவுதி அரேபியாவுக்கு வந்து தன் வாழ்க்கையை எப்படி தொடங்குறாரு அப்படின்றதுலேருந்து நாவல் தொடங்குது. இதில் ஆரிஃப் பாஷாவை எனக்கு நேரடியாகவே தெரியுன்றதுனால அந்த உடல் மொழியவும் சேர்த்தே என்னால் வாசிக்கும் போதே உணர முடியுது. தொடர்ந்து அங்கே இருந்து பயணம், அங்கே போய் இருந்து அங்கே தங்கியிருந்து பயணம் செய்து சவுதி அரேபியா வந்து சவுதி அரேபியின் பயணங்கள், வேலை பணியிட சூழல், அங்கே கண்ட கார்கள், அந்த காட்சிகள், கட்டடங்கள், அப்போதைய சினிமா அந்த பாடல்கள், வெள்ளிக்கிழமை இரவின் நண்பர்களோட, வியாழக்கிழமை இரவு நண்பர்களோட இருக்கிறது, இது எல்லாத்தையும் இந்த நாவலின் கூட கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஒரு பகுதியாக வளைகுடாவில் இப்போ வாழ்ந்தவங்க இவங்களுக்கு இந்த நாவலை படிக்கும்போது ரொம்ப அதை நெருக்கமாக உணர முடியும். ஏன்னா அவங்களுடைய குறிப்பாக சவுதி அரேபியா, துபாயில் வாழ்ந்தவங்களுக்கு அவங்க பயணித்த பகுதிகளோடு சேர்ந்து கதை பயணிப்பதால் அவங்களால எளிதாக உள்வாங்க முடியும். புதிதாக வர்றவங்களுக்கு இது ஒரு அனுபவமாக இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தா அதிகமாக கல்வி வாய்ப்பு இல்லாத, இல்லை கல்வியின் பக்கம் திரும்பாத ஒரு சமூகத்திலிருந்து டிஎம்இ படிச்சுட்டு வளைகுடா வேலைக்காக ஒரு கூலி தொழிலாளியாக வர்றது, கட்டட வேலைக்கு வர்றது இல்லாமல் ஒரு படிச்சுட்டு வேலைக்கு வர்ற அந்த தொழிலாளியாக அந்த வேலைக்கு வந்துட்டு இந்த வளைகுடா கொடுக்குற வாய்ப்புகளை பயன்படுத்தி ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு முன்னேறான். முன்னேறி ஒரு கட்டம் வந்ததும் எல்லாருமே எடுக்காத ஒரு முடிவு இருக்குது, ஊருக்கு போய் செட்டில் ஆகணும் அப்படின்றது. நிறைய பேருக்கு அதுக்கான வாய்ப்பும் கிடைக்காது. ஏன்னா நிறைய அதற்கடுத்த கெடுபிடி வந்துடும். இந்த டிஎம்இ படித்த இளைஞன் ஒரு கட்டத்தில் ஊரில் போய் இருக்கணும் அப்படின்னு வந்து செட்டில் ஆகுற வரைக்கும் இந்த இந்த நாவல் பயணிக்குது. இதற்கு இடையில் ஒரு டிஎம்இ இன்ஜினியர், டிப்ளமா படித்த இன்ஜினியர், பிஇ படிக்கணும் அப்படின்ற ஒரு இன்ஜினியர் அப்படின்றது வரணும் அப்படின்ற வேட்கை அந்த பையனுக்கு இருக்குது. வழக்கம் போல் எல்லா குடும்பத்தில் இருக்கும்போது குடும்பத்தை முன்னேற்றுவது, உடன் பிறந்தவர்களை முன்னேற்றுவது, பெற்றோர்களை பாதுகாப்பது, சொந்த வீடு, மனைவி, குடும்பம், குழந்தைகள், இதற்கான உழைப்புக்காக ஒவ்வொன்றும் அவனுடைய வாழ்க்கையை இருக்க வச்சுக்கிட்டே இருக்குது. அந்த வளைகுடா பணியில் தொடர செஞ்சுக்கிட்டே இருக்குது. அது ஒரு குறிப்பிட்ட காலம் வந்ததும் அது எல்லாம் சரி பண்ணி
தனக்கு ஒரு வாழ்வாதாரத்தை சென்னையில் ஏற்படுத்தி போய் அந்த நிலை வர்ற வரைக்கும் இந்த நாவல் பயணிக்குது. இதில் இந்த ஆரிஃப் பாஷா ஒரு மின்தூக்கி பொறியாளராக, அதை வடிவமைப்பாளராக வந்து சேர்ந்ததுனால மின்தூக்கியை பற்றிய அந்த காலத்திய மின்தூக்கியிலேருந்து இப்போ இருக்க மின்தூக்கி வரைக்கும், லிஃப்ட் வரைக்கும் போதுமான தகவல்களை கொடுத்து, அதனால் தகவல்களாக கொடுத்து மிரட்டிடாமல் எப்போ தேவையோ எவ்வளவு தேவையோ அந்தளவுக்கு மட்டும் தகவல்களை கொடுத்து, அது ஒரு பக்கம் அந்த தொழில்நுட்ப தகவலும் இந்த நாவலில் ஊடவே பயணிக்குது. ஒவ்வொரு மனுஷனும், அதாவது பெரிய பின்புலம் இல்லாமல், யாரும் பின்னாடி இருந்து தூக்கி விடாமல் தானே தன் முயற்சியில் இந்த வாழ்க்கையை சந்தித்து எதிர்நோக்கி அதனுடைய எல்லா சவால்களையும் சந்தித்து ஒரு அளவுக்கு நிலை பெறுதல், வெற்றின்றதெல்லாம் கிடையாது, ஓரளவுக்கு நிலை பெறுதல் எவ்வளோ கஷ்டம்ன்றது இந்த நாவலை படிக்கும்போதும், அதற்கு தன்னுடைய சுய கட்டுப்பாடு, ஒழுக்கம், தான் வச்ச இலக்கு மேலே அவர்களுடைய தீராத வேட்கை, இது எல்லாம் கூடி எப்படி இந்த கதாநாயகன் தன் வாழ்க்கையில் வெற்றி பெறுறான் அப்படின்றதான் மின்தூக்கி. என்னுடைய நண்பர்களுக்கு நான் அதிகமாக பரிசு கொடுத்த நாவல்களில் இந்த மின்தூக்கியும் ஒன்று. இன்று அபுல் கலாம் ஆசாத் எழுதிய மின்தூக்கி என்ற நூலை பற்றி பேசியதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.